போலியான ஆவணங்கள் தயாரிச்சு 15 பேர் தான் வேலையில இருக்காங்க. 27 பேருக்கு என்ன பண்ணணும்? போலியான ஆவணங்கள் தானே தயாரிக்க முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கரெக்டான எவிடன்ஸே இருக்காது. எல்லாம் போலியான ஆவணங்கள். என்னால அது ப்ரூவ் பண்ண முடியும் சார். யாருக்கெல்லாம் என்ன குடுத்துட்டு நான் வந்து இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நீங்க அதனால இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள பார்த்து பேசணும் மேடம். அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் மேடம். அவங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் மேடம் சொல்றாங்க. ஆனா அவங்க காமிக்கல. என்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பேரூராட்சியுடைய முன்னால இருக்கும்போது நீங்க ஹரிக்குமரன் சொல்றீங்களா அந்த சார். ஆனா அவங்க ஏன் பிரச்சனை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 10 பேருடைய சம்பளத்துல 5 பேருடைய சம்பளத்தை நாங்க ஒரு லஞ்சமா கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணம் இங்க மட்டும் நான் கொடுக்கல. மேல மட்டத்துல இருந்து நான் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா மேல் மட்டத்துல இருந்து என்னுடைய லஞ்சம் நான் கொடுத்துட்டு தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு அவ்வளவு திமிரா பேசுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் இவங்க தவறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட கொண்டு காமிக்கும் போது தலைவர் என்ன பண்ணணும்? அது தவறுனா ஏன் பக்கம் நின்னு அது தவறுன்னு சொல்லணும். அவங்க அந்த தவற ஒத்துக்காத நிலையில என்ன பண்றாங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரருக்கு ஒத்துழைச்சு கொண்டு போறாங்க. இதுலயே தெரியுது அந்த ஒப்பந்தக்காரர்ட்ட அவங்க லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்கிறது உறுதியா தெரிய வருது. ஒரு மாதம் 75,000 ரூபாய் அவங்க லஞ்சமா ஒரு ஒப்பந்தக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டால் ஒரு வருட கணக்கு போடுங்க பாப்பா நீங்க. 5 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல இந்த பாலம் செய்யப்படும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்போ நான் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் வந்து என்ன பண்ணாரு? அந்த எஸ்டிமேட் காப்பி கிழிச்சு போடுறாரு. அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? 25 to 27 பேர் வேலையை காமிக்கிறாங்க. 15 பேர் தான் வேலை செய்யறாங்க. 10 பேருடைய சம்பளத்தை தலைவர் என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்ம சந்திக்க போறவங்க நாரதர் மீடியா நேயர்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தங்களை தான் நம்ம சந்திக்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சியோட துணை தலைவியா இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகியா இருக்கக்கூடிய திருமதி பாலரோகிணி அவங்கள தான் சந்திக்க போறோம். அவங்க மழை வெள்ளத்துல எந்த அளவுக்கு வந்து போய் மக்களுக்கு உதவியா இருந்தாங்கன்றத நம்ம நேயர்கள் எல்லாருமே பார்த்திருப்போம். அதை பத்தி பல பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நல்ல விதமாக பாஜக பெண்மணி இந்த அளவுக்கு வந்து உதவி செய்யறத நாங்க பாராட்டுறோம் அப்படின்றதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். அவங்க கமெண்ட் தெரிவிச்ச எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்களதான் வந்து நம்ம சந்திக்க போறோம். வாங்க அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கீங்க. அந்த போராட்டம் வந்து எதற்காக அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துனீங்க? மருங்கூர் பேரூராட்சியில உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினேன். எதுக்காக நடத்தினேன்னா லஞ்ச ஊழல் அதிகமா எங்க பேரூராட்சியில இருக்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணனேன். அனலைஸ் பண்ணனா லஞ்ச ஊழல் ஒரு குண்டூசி வாங்குற லெவல்ல இருந்து ஃபுல்லாவே, அதாவது அந்த அளவுக்கு லஞ்ச ஊழல் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுல வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அங்க வந்து பைரவி பவுண்டேஷன், அதாவது திடக்கழிவு மேலாண்மை குழுன்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளருக்கு ஒரு ஒப்பந்தக்காரர் எங்க பேரூராட்சியில ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 27 மெம்பர்ஸுக்கு கணக்கு காமிச்சு மொத்த வேலை ஆட்கள் வந்து 15 இல்லைன்னா 16 தான் பேர் தான் வேலை செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலா பார்த்துட்டு இருக்க மெம்பர்ஸ் அவ்வளவு பேர் தான். ஆனா 25 பேர்ல இருந்து 27 பேருக்குள்ள பேர் இப்பட்டியல் தயாரிச்சு அவங்களுக்குடைய சம்பளத்தை எங்க பேரூராட்சியின் தலைவர் திருமதி லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களும் எங்க செயலாளர்களும் வந்து என்ன பண்ணாங்க? அந்த பணத்தை லஞ்சமா பெற்றுக்கொண்டுட்டு இருக்காங்கிறத வந்து உறுதிப்படுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து நான் நடத்தினேன். அது மட்டும் இல்லாம அத்தியாவசியமாக தேவைப்படுறக்கூடிய எந்த ஒரு வேலைகளும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல நாங்க போராட்டம் பண்ணும்போது நிறைய வார்டு கவுன்சிலர்ஸ் வந்து என் கூட இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வார்டுல அதுல ஒரு கவுன்சிலருக்கு 2 வருடங்களாயும் ஒரு வேலையும் ஒரு பணியும் செய்யாம கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அலட்சிய போக்கு எவ்வளவு இதா இருக்குங்கிறத சுட்டி காட்டியும், அதே மாதிரி இந்த பேரூராட்சியில என்ன நடக்குதுன்னா தலைவர் திருமதி லட்சுமி அவங்க வந்து தலைவரா செயல்படாம அவங்க ஒரு கணவர் வந்து தலைவரா செயல்படுறாங்க. அது ஒரு விஷயம், அது ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் வச்சுதான் நான் அன்னைக்கு வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணேன். இப்ப அந்த உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாத விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். அந்த இதுல வந்து என்னன்னா கவர்மெண்ட், அதாவது நமக்கு நார்மலா தெரியும் ஒரு பணியாளர் 58 வயதுல என்ன பண்ணணும்? ஓய்வு பெறணும். இவங்க வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை வச்சு அந்த இடத்துல வேலை வாங்கிட்டு இருக்காங்க. வேலை வாங்குறது இல்லாம அவங்களுக்கு பணி சுமை அதிகமாகுது. அவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாகுறாங்க. இதுல வந்து ஒரு ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பவுண்டேஷன் மூலமாக ஒப்பந்தக்காரர் கொடுக்குறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா 25 பேர் 25 to 27 பேர் வேலையை காமிக்கிறாங்க. 15 பேர் தான் வேலை செய்யறாங்க. 10 பேருடைய சம்பளத்தை தலைவர் என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த எடுக்கிறத நான் தட்டி கேட்கும் போது இது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்
முத எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஹரிக்குமரன் சார் அப்படி இந்த நாங்க ஜெயிச்சு உள்ளல போறோம். அப்ப வந்து ஹரிக்குமரன் சார் வந்து ஈஓவா இருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறேன். நமக்கு திடக்கழிவு மேலாண்மையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு? எப்படி அவங்க வந்து இந்த பணிகள்லாம் செய்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் அத வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா நான் ஓரலா கேட்கிறேன். ஓரலா கேட்கும்போது, அது நான் சொல்றேன்மான்னு காலம் தள்ளிட்டே போனாரு. திருப்பி நான் அத என்ன பண்றேன்னா, எழுத்து வடிவில திருப்பி அத புகாரா குடுக்குறேன். எனக்கு அந்த லிஸ்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்கிறேன். நான் எதுக்காக இத கொண்டுட்டு போனேன்னா, அங்க பணிபுரியறவங்க எங்களுக்கு அத்தியாவசியமான எந்த அடிப்படை வசதிகளும் தரலன்னு சொல்லிட்டு நான் ஒரு துணைத் தலைவர்ங்கிற முறையில என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப அத வச்சு நான் என்ன பண்றேன், அவங்ககிட்ட போய் கேட்க போறேன். கேட்க போகும்போது இவ்வளவு விஷயங்கள சார் வந்து என்னன்னா தள்ளி கொண்டுட்டு போறாரு. திருப்பி மறுபடியும் எழுத்து மூலமா கொண்டுட்டு போறேன். கொண்டுட்டு போய் கேட்கும்போது, அப்பவும் எனக்கு கரெக்ட்டான பதில அவங்க எழுத்து வடிவில தரல. தரலங்க அப்ப அந்த அவருடைய ரிட்டயர்ட்மெண்ட் டைம் கிட்ட வந்தோனே அவர் ரிட்டயர்ட் ஆகி போறாரு. திருப்பி அடுத்து அந்த இடத்துக்கு திருமதி ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலாளர் வராங்க. அவங்கள்ட்ட நான் 6வது மாதம், அதாவது போன வருடம் 6வது மாதம் இதே மாரி லெட்டர் வடிவில குடுக்குறேன். அவங்க எனக்கு லெட்டர் ப்ரூஃப் குடுக்குறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்னா, பணியாளர்களுக்கு தக்க உபகரணங்கள் வழங்கியாச்சு. இனி எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாரி லெட்டர் வடிவில குடுக்குறாங்க. ஆனா மறுபடியும் அதே விஷயங்கள் நடந்துட்டு ஒரு நாள் விடுமுறை எடுத்தாங்கன்னா, அதுல உள்ள ரூபாய கையாளர் பண்றாங்க. திருப்பி அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக எனக்கு இங்க உபகரணம் வேணும் அப்படின்னா, அதுல ஒரு அவங்களுடைய சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தங்க அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க திருமதி வசந்திங்கிறவங்க அவங்கள வந்து கடுஞ்சொல்லால வந்து திட்டுறது. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு, நீங்க அங்கோட்டலாம் போகக்கூடாது. உங்கள இந்த வேலையில இருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டியிருக்காங்க. அத வந்து என்கிட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப இந்த விஷயத்த நான் வந்து அந்த செயலாளர் ருக்மணி அவங்ககிட்ட கொண்டு பேசும்போது, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நான் கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. திருப்பி அவங்க அங்க இருந்து பதவி அதாவது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. வேற இடத்துக்கு பணி நிமித்தமாக வேற இடத்துக்கு போறாங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிற தற்சமயுடைய செயல் அலுவலர் ராஜேஷ் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் அலுவலர் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த மறுபடி நான் 29/11/2023 அன்னைக்கு இதே கம்ப்ளைண்ட் விலாவரியா இப்படி அவங்ககிட்ட குடுத்தேன், இவங்ககிட்ட குடுத்தேன். இதுவரைக்கும் எனக்கு தரல. நீங்க எழுத்து மூலமா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு குடுக்கணும். ஏன் இப்படி நடக்குது? இத நீங்க விசாரிங்க. இல்லன்னா இந்த ஒப்பந்தக்காரரை ரத்து பண்ணி, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க யாரையாவது வச்சு நம்ம வேலைகள் செய்யும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அது குழு மூலமா தான் அந்த வேலை எடுப்பாங்க. அப்படி இங்க எடுத்து உங்க பணிய செய்யுங்கன்னு சொல்லிட்டு 11வது மாசம் நான் அந்த லெட்டர குடுக்குறேன். இவங்க அத பத்தி கேர் பண்ணவே இல்ல. சரி அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அதே காப்பி டூ ஆ அனைத்து பேரூராட்சிகளின் இயக்குனர் வந்து நாகர்கோயில்ல இருக்காங்க. ஏடி மேடம். அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். திருப்பி அத வந்து மாவட்ட கலெக்டருக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். அக்னாலஜ்மென்ட்டோட பண்றேன். ஆனா பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மென்ட் என் கையில இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவும் அவங்க எடுக்கவே இல்ல. எந்த ஒரு முயற்சியும் நம்ம இப்படி குடுத்துருக்கோம் ஒரு விசாரணைக்கு வந்து எதுவுமே பண்ணாத பட்சத்துல திருப்பி மறுபடியும் நான் போய் கேட்க போறேன். அத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பிளஸ் அந்த நம்ம என்னாச்சு ஜனவரி மாதம் இந்த ஒப்பந்தக்காரருடைய ஏதோ சூப்பர்வைசரா யாரோ ஒருத்தர் சோபாவோ, ஷீபாவோ அவங்க என்னைய வந்து பாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்கிறேன். நான் இவ்வளவு விஷயங்கள் கிளறுன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது இவ எதோ மூவ் பண்ண போறாங்கிறத என்னைய ஆஃப் பண்ற ரேஞ்சுல கொண்டுட்டு வராங்க. நான் திருப்பி அவங்கள்ட்ட என்ன சொல்றேன், எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு, இல்ல உங்கள பார்த்து பேசணும் மேடம். அத நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் மேடம். நான் உங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் மேடம் சொல்றாங்க. ஆனா அவங்க காமிக்கல. என்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப என்ன வேணும்னா, என்ன வேணும்? நீங்க என்ன வேணும்னா என்ன கேட்கிறீங்க? நான் கேட்கிறேன். இல்ல நான் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கிறேன்னா, யாருக்கெல்லாம் என்ன குடுத்துட்டு நான் வந்து இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நீங்க அதனால இந்த மாரி பெருசா பெரிய லெவலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட இருந்து உண்மைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அதாவது அவங்க என்ன குடுக்குறாங்க, ஏன் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்கங்கிற விஷயத்த நான் அவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணதுக்காக அவங்கள்ட்ட வந்து நான் வந்து பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறேன். பேச்சு குடுக்குறம்போது அவங்க சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. அதாவது உங்க பேரூராட்சியினுடைய முன்னால இருக்கும்போது நீங்க ஹரிக்குமரன் சொல்றீங்கல்ல, அந்த சார் ஈஓ சார். அவங்களுக்கும் நீங்க பிரச்சனை பண்ணும்போது எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஏன் பிரச்சனை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் நாங்க என்னென்ன விஷயம் உண்டோ அந்த அதாவது 10 பேர் சம்பளம் எடுக்கலாங்கல்ல சார். அந்த 10 பேருடைய சம்பளத்துல அவருக்கு நாங்க ஒரு பங்கு குடுத்தனால தான் அவங்க மூவ் பண்ணல. அப்பவே நீங்க ஆஃப் ஆயிருக்கணும்லன்னு கேட்கறாங்க. திருப்பி 2வது இன்னொரு செயல் அலுவலர் வரும்போது அவங்கள்ட்டயும் அது மாரி சுட்டி காணிக்கிறாங்க. ருக்மணி மேம்க்கும் நாங்க குடுத்தோம். அவங்களுடைய சகோதரன் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க குடுத்திருக்கோம். இப்பவும் திருமதி லட்சுமி அவங்களுக்கு 5 பேருடைய சம்பளத்த நாங்க லஞ்சமா குடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கறாங்க. எனக்கு நீங்க வேணும், வேண்டாம் அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க.
இப்போ நீங்க வந்து கரெக்டான வேலைகளை வந்து செய்யவும் இல்ல, தகுதியானவங்கள வேலையில வைக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட, இன்னும் ஒண்ணும் வேண்டாம் மேம், பிரச்சனை பண்ணாதீங்க மேம், போவோம் அப்படிங்கிறாங்க. திருப்பி இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணம் இங்க மட்டும் நான் கொடுக்கல, மேல மட்டத்துல இருந்து நான் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா மேல் மட்டத்துல இருந்து என்னுடைய லஞ்சம் நான் கொடுத்துட்டு தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு அவ்வளவு திமிரா பேசுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் நம்ம எங்களுடைய பஞ்சாயத்துல உள்ள செயல் அலுவலரும் திருமதி லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவங்க தலைவர், மன்ற தலைவரும் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளவு தூரம் உள்ளிருப்பு போராட்டம் நான் நடத்தினேன் சார். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒப்பந்தக்காரர் மேல பழி வைக்கிறேன்னா அது சொல்றேன், இதுதான் சட்டப்பூர்வமை தவறு, இதை சுட்டி காணிச்சு இவங்க தவறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோடு கொண்டு காமிக்கும் போது தலைவர் என்ன பண்ணணும், அது தவறுனா ஏன் பக்கம் நின்று அது தவறுன்னு சொல்லணும். அவங்க அந்த தவற ஒத்துக்காத நிலையில என்ன பண்றாங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரருக்கு ஒத்துழைச்சு கொண்டு போறாங்க. இதுலயே தெரியுது அந்த ஒப்பந்தக்காரர்ட்ட அவங்க லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்கிறது உறுதியா தெரிய வருது சார். இன்னொரு விஷயம், இதே மாதிரி என்ன ஆகுச்சுன்னா, கடந்த மாதம் நீங்க சொன்னீங்க மழையில வந்து நம்ம ஜேசிபிய வச்சு நான் தோண்டுனேன், நான் அதுக்கு உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்திருப்பேன். சோ அந்த பேசிக்ல போன மாதம் ஜனவரி மாதம் நமக்கு வந்து அஜெண்டால வந்து வைக்கிறாங்க 72,000 ரூபாய். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இன்னும் பெரிய விஷயம் நிறைய பேசினா நமக்கு டைம் காணாது. இருந்தாலும் சொல்றேன், 72,000 ரூபாய் அஜெண்டாயில பொது நிதியிலிருந்து மழை பேரிடர் காலம் டைம்ல நம்ம வந்து வேலை செஞ்சதுக்கு பொது நிதி வந்து எடுத்துக்கிறோம் பஞ்சாயத்து நிர்வாகம் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தோணுனதுல ஜேசிபி காரங்க, அவங்க விட்ட ஜேசிபி காரங்களுக்கு காசு இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த 72,000 ரூபாய்ல அவங்க என்ன பண்ணாங்க, யாது பண்ணாங்கன்னு இன்னைக்கு கேட்டாலும் அவங்களால கணக்கு சொல்ல முடியல சார். அதாவது அந்த 72,000 ரூபாய் ஜேசிபிக்கு என்னுடைய சொந்த காசு தான் நான் கொடுத்தேன். அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் என் காசு மட்டும் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய போன்பே ஜிபே ஒண்ணுல அந்த ஜேசிபி காரன் அனுப்பி கொடுத்தது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது அந்த 72,000 ரூபாய் எங்க போச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பிறகு பின்னர் இன்னொரு விஷயம், இந்த என்னாச்சு, நம்ம இப்ப மழை பெய்யல தோண்டி போட்டிருந்தோம். அந்த தோண்டி போடும்போது சீக்கிரமாவே மழை பேரிடர் காலத்து சீக்கிரமா அந்த வேலைகளை வந்து என்ன பண்ணிருக்கணும், செஞ்சு கொடுத்துருக்கணும். இவ்வளவுதான் காலதாமம். ஏன்னா இந்த பிரச்சனைகளை ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு அலட்சிய போக்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு வரல. ஏன்னா அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன ஜனவரி மாசம் 5ஆம் தேதி இதே அஜெண்டால வச்சிருக்காங்க. எப்படின்னா இதுல வந்து 5 லட்சம் ரூபாய், அதாவது 5 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல இந்த பாலம் செய்யப்படும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்போ நான் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது தலைவர் லட்சுமி அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த எஸ்டிமேட் காப்பி கிழிச்சு போடுறாரு. அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, அது இன்னும் தெரியல. அதை தட்டி கேட்டு ஆர்கியூ பண்ணோன்னே என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஸ்மூத் ஆகி என்ன பண்றாங்க, அது தவறுதார எஸ்டிமேட் இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத அஜெண்டாவில 3,20,000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா வந்திருக்கு சார். இதுல எது உண்மை எது போய், அப்ப இவ்வளவு விஷயங்கள் தலைவர் வந்து தலைவரா செயல்படாம அவருடைய கணவர் வந்து தலைவரா செயல்படுறாங்க. ஓகேங்களா, அது ஒரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டுனா பெரிய குற்றச்சாட்டு, அது வந்து தேவையே இல்லை. திருப்பி அந்த 10 நபருடைய அந்த பைரவி ஃபவுண்டேஷன் வந்து 10 நபருடைய சம்பளம் எடுக்கிறாங்க சார். அதுல அந்த ஒப்பந்தக்காரரே என்கிட்ட சொல்றாங்க, 5 அதாவது 5 நபருடைய நான் சம்பளத்தை தலைவருக்கு நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிற லெவல் கீழ்த்தரமா நடந்திருக்காங்க லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவங்க தலைவர். ஓகேவா, அந்த 10னா ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய்னா 5 பேர் கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய். ஒரு மாதம் 75,000 ரூபாய் அவங்க லஞ்சமா ஒரு ஒப்பந்தக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டால் ஒரு வருட கணக்கு போடுங்க பாப்பா. நீங்க வருட கணக்கு போடுங்க சார். வருடம் இப்ப 2 வருடம் ஆயிடுச்சு. அப்ப 2 வருடமா அவங்க எவ்வளவு ரூபாய் அவங்க வந்து கையாடல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரூபாய். அது மட்டும் இல்லாம போலியான ஆவணங்கள் தயாரிச்சு, ஆவணங்கள்னா 15 பேர் தான் வேலையில இருக்காங்க, 27 பேருக்கு என்ன பண்ணணும், போலியான ஆவணங்கள் தானே தயாரிக்க முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கரெக்டான எவிடன்ஸே இருக்காது, எல்லாம் போலியான ஆவணங்கள். என்னால அது ப்ரூவ் பண்ண முடியும் சார். அவ்வளவு கீழ்த்தரமான ஒழுங்கற்ற முறையில இங்க வந்து ரொம்ப நிர்வாகம் ரொம்ப தலைகீழான முறையில நடந்துட்டு இருக்கு சார். இன்னொரு விஷயம், ஒரு ரிட்டையர்டான பெண்மணி அந்த நிர்வாகத்துல வேலை பணிபுரியுறாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. அதை தட்டி கேட்டா அதை கேட்க கூடாது.
ஒருவேளை அவங்ககிட்டயும் லஞ்ச பணமா ஏதாவது வாங்கிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இனி அவங்ககிட்ட கேட்டாதான் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் அது, அதாவது ரிட்டையர்ட் ஆயாச்சுன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போகணும். இன்னும் ஒரு ஆள், அதாவது அந்த லோக்கல் அரௌண்டிங் மருவூர் பேரரசுல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அதுல கொண்டு உட்கார வைக்கணும். அது ஒரு விஷயம். அத தட்டி கேட்டா அத சொல்றாங்க. திருப்பி இந்த உள்ளிருப்பு போராட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்து நாங்க வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வந்து போறேன். இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீங்க, நான் இதே கேட்கிறேன். நீங்க லஞ்சம் வாங்கல, உங்க மேல தவறு இல்லை என்றால், நீங்க அந்த அம்மாவ என்ன பண்ணிருக்கணும்? ஏன் கூட நின்னுட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கணும். அவங்க தவறு குற்றச்சாட்டுன்னு சுட்டி காணிக்கிற இடத்துல தலைவர் இருக்கணும். ஆனா அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவே எல்லா விதத்துல நிக்கிறாங்களே தவிர, மத்த வார்டு கவுன்சிலர் அவங்க பெருசாவே யோசிக்கல. எந்த ஒரு கவுன்சிலருக்கு அன்றாட தேவையான, அதாவது அந்த வார்டுல எவ்வளவோ வேலைகள் இருக்கு. அதான் சொல்லலாம் சார், ஒரு 9ஆவது வார்டு, வார்டு நம்பர் 9, மரிய புஷ்பம்னு சொல்லிட்டு வார்டு உறுப்பினர் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 வருடங்களாயும் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வேலை கூட வைக்கல. அஜெண்டாவும் இருக்கு. இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல அஜெண்டாலயும் அவங்க வார்டுல உள்ள வேலைகள் கிடையாது. ஒரு ஸ்கீம் ஒர்க், ஒரு எம்பி ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், எந்த ஃபண்டுமே அவங்க வார்டு கிடையாது. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு தான் அன்னைக்கு என் கூட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. திருப்பி ஒரு எம்பி ஃபண்டோ எம்எல்ஏ ஃபண்டுன்னா அவங்க வார்டை தவிர்த்து யாருக்கும் கிடையாது. தலைவருடைய அவங்க அவங்க பதவியையும் அவங்க ஆளுமையையும் ரொம்ப வந்து அவங்களுக்கு சாதகமாவே யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது ரொம்ப கஷ்டத்தையும் எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடக்கும் பேரூராட்சிகள்ல. என்ன நடக்கும்னா, நம்ம பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய கணவர், அவருதான் தலைவர் மாதிரி அங்க வந்து செயல்படுவார். அதாவது நாங்க எடுத்து வச்சிருப்போம் எல்லாரும் இருக்கும்போதும், எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லயும் அவருடைய கணவர் நிப்பார். அவர் கணவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? நிறைய வாட்டி நான் போராட்டிருக்கேன். தலைவர்னா தலைவர் மட்டும் தான் அதுல வரணும். இவங்க கணவர் வர்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா அவங்க வந்து தலைவர் மாதிரி செயல்படுறாங்க. தகாத வார்த்தைகள், ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி மக்கள் நம்மகிட்ட குறைகளை வந்து நம்மகிட்ட பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்கன்னா, எனக்கு இப்போ ஒண்ணு ஒரு வேலையே நடக்கலையேம்மா, அது செய்யலையேம்மா, இது செய்யலையேம்மான்னு கேட்டா, நம்ம அந்த எமோஷனலா அந்த லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு நாங்க கால் பண்ணுவோம். தலைவருக்கு கால் பண்ணியாக்கா, அவங்க வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஒன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்படி தகாத வார்த்தைகள் பேசு, பேச்சு அலட்சியப்படுத்துறது. அவங்களுடைய மைண்ட் என்னன்னா, ஒழுங்கான சர்வீஸ் பண்றவங்களுடைய மைண்ட் இல்ல. எவ்வளவு எவ்வளவு லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து தலைவரா உட்கார்ந்துருக்காங்கிறது இங்க ஆணித்தனமா ப்ரூஃப் ஆகுது சார். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. எதுவுமே கேட்கல. எதுவுமே இப்ப தவறானா அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு மேல தக்க நடவடிக்கை பண்ணிருக்கணும்ல. எதுவுமே எடுக்கல. இப்ப அதனால அவங்க மேல நாங்க அன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். நடத்தி சில விஷயங்களை ஸ்டேஷன் மூலமா கொண்டு போய் வச்சு, அங்க போனா அவங்களுடைய அவங்க வந்து ஒரு கட்சி, அவங்க கட்சியுடைய மேலதிகாரிகளை வச்சு பிரஷர் பண்ணி, நான் இஎஸ்ஆர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. இஎஸ்ஆர் வழங்கப்படவில்லை. அது தவிர்த்து என்ன பண்ணியாச்சுன்னா, நாங்க வந்து ஆன்லைன்ல பண்ணி நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பெண், நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி 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 நம்ம மிரட்டலுக்கும் அதாவது ஒரு பெண்ணை நீ என்ன கொண்டு வருவாங்க, சோசியல் மீடியால நம்மளை கேவலப்படுத்தணுங்கிற கான்செப்ட்ல கொண்டு வருவாங்க. என்ன பண்ணாலும் நான் விட போறது இல்ல சார். கடைசி வரைக்கும் அந்த லஞ்ச ஊழலை நான் சுட்டி காணிச்சு, இவங்கதான் பண்ணுனாங்க, நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணி அவங்கள நான் வந்து இன்னொன்னு என்ன, அந்த பஞ்சாயத்து ஊழல் இல்லா பஞ்சாயத்தா நிர்வாகம் நடக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அடித்தளமா எடுத்திருக்கேன். இன்னும் 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 எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணி, லஞ்சம் இல்லாம யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்களுக்காக பஞ்சாயத்து தவிர பஞ்சாயத்துக்காக மக்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சிருக்கேன் சார். துப்புரவு பணியாளர்கள் அங்க வேலை செய்யறது என்னமோ 12 பேர் தான். ஆனா அந்த துப்புரவு பணியாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 27 பேர் கூடுதலாக ஒரு 10 பேர் இருப்பதாக கணக்கு காட்டி அவங்களுக்கான சம்பளத்தையும் எடுத்துக்கிறதா நீங்க ஒரு புகார் வச்சிருக்கீங்க. இந்த புகாரை கலெக்டர் இடத்துல கொண்டுட்டு போயிருக்கீங்களா? இதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நான் பஞ்சாயத்துல செயல் அலுவலர்களிடம் அதாவது வாய்மொழியாக நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். கேட்டு தலைவர்கிட்டயும் நிறைய வாட்டி வாய்மொழியா கேட்டும் அவங்க எந்த பதிலும் தராத காரணத்தினால என்ன பண்ணேன்னா, நான் என்ன செஞ்சேன்னா, அதை வந்து எங்களுடைய பஞ்சாயத்தினுடைய ஹெட் வந்து அனைத்து பஞ்சாயத்து பேரூராட்சி இயக்குனர். அப்ப அவங்க ஏடி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதே காப்பியை எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி, நான் இவங்களுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்த லெட்டர், அவங்க எந்த ரியாக்ஷன் பண்ணல, அது பிளஸ் நான் மறுபடியும் கொடுத்தது எல்லாம் சேர்த்து பின் பண்ணி என்ன பண்றேன், பேரூராட்சிகள் இயக்குனர் அவங்களுக்கு அனுப்புறேன். அனைத்து பேரூராட்சிகள் இயக்குனர் அவங்களுக்கு அனுப்புறேன். ஏடி மேடம்க்கு அனுப்புறேன். அதை காப்பி பண்ணி காப்பி டூ போட்டு என்ன சொல்றேன், மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புறேன். திருப்பி அதுலயும் இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் எனக்கு பெற்றுக்கொண்டேன்னு வந்திருக்கே தவிர அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
எடுக்காத பட்சத்துலதான் அந்த உள்ளிருப்பு போராட்டத்துக்கே நான் முதல் தடியா உள்ளல வந்தது. இன்னொன்னு விஜிலன்ஸுக்கு போட்டேன். ஏன்னா இவங்க 2 பேரும் எந்த இதுவும் பண்ணாதனால அதே காப்பிய இவ்வளவு நிர்வாகம் நடந்த பிறகும் விஜிலன்ஸுக்கு நான் வந்து அந்த காப்பிய அனுப்பி, இவங்க யாருமே பண்ணாத பட்சத்தில் நீங்களாவது எனக்கு ஒரு முடிவு பண்ணித்தாங்க. இது வந்து உண்மைதான் அதுங்கிற எனக்கு தெரியும். அத நீங்க வந்து வெளி உலகத்துக்கு காணிக்கைக்கு நீங்க உங்களுடைய துணை வேணும்னு சொல்லிட்டு அத விஜிலன்ஸுக்கு எவ்வளவு கிளியரா எழுதினேன். அவங்க கிடைச்சிச்சு. அவங்க எங்களுக்கு ரிட்டர்ன் லெட்டர் குடுத்திருக்காங்க. நாங்க இங்க இது சம்பந்தமான துறைக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். அவங்க மூலமா உங்களுக்கு கூடிய விரைவில உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்குங்கிறத எனக்கு உத்தரவாதம் கொடுத்து எனக்கு ரிட்டர்ன் லெட்டர் வந்துருக்கு. மத்தபடி மாவட்ட கலெக்டரோ, ஏடியோ, செயலரோ அதுக்கு எந்த தலைவரோ எந்த விதத்திலயும் எந்த எஃபோர்ட்டும் எந்த முயற்சிகளும் பண்ணல. உங்களோட போராட்டம் இதோட முடிவுக்கு வந்ததா இல்ல இன்னும் தொடர போறீங்களா? இல்ல எனக்கு இதுல ஒரு முடிவு, அதாவது இதுவே லஞ்ச குற்றச்சாட்டு, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுல அவங்க முழுக்க முழுக்க குற்றத்துக்கு உரியவர்கள். அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க ஏன்னா அந்த ஒப்பந்தக்காரரே என்கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் அவங்களுக்கு 10 பேருடைய சம்பளத்துல நான் அவங்களுக்கு 5 கொடுக்குறேன், மேலதிகாரிகளுக்கு 5 கொடுக்குறேன், உங்க செயல் அலுவலருக்கு கொடுக்குறேன். அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆயிடுச்சுல சார், அவங்கதான் குற்றவாளி. குற்றவாளி அவங்கதான். ஆக்சுவலா குற்றவாளி அவங்கங்கும் போது அவங்களுக்கு தக்க நடவடிக்கையும் தண்டனையும் கிடைக்கிறது வரைக்கும் நான் மறுபடியும் இந்த போராட்டத்தை விட்டு கைவிட போறது கிடையாது. தண்டனை கிடைக்கும் வரை நான் இந்த போராட்டத்துல கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு விட்டுட்டே நினைக்காதீங்க, நாளைக்கு விடவில்லை. இன்னைக்கு நான் விடல, இந்த போராட்டத்தை கைவிடல. இது ஒரு முதற் படிதானே தவிர அது முற்றுப்புள்ளி கிடையாது. யாரு இது 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 வந்து ஒரு சில உதாரணங்களே தவிர இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள். அதான் சொன்னேன் சார், ஒரு குண்டூசியில இருந்து அவங்க பேப்பர்ல இருந்து ஆபீஸ் நிர்வாகத்துல இருந்து எல்லாமே லஞ்சம், எல்லாமே போலி ஆவண தயாரிப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கு சார். நீங்க அதான் இதை எப்படியாவது யார் மூலமாவது எனக்கு இந்த லஞ்ச ஊழல் வெளியில கொண்டு வந்து அவங்கள விசாரிச்சு வெளி உலகத்துக்கு காமிச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்கிறத எனக்கு காமிக்கணுங்கிற விஷயத்துலதான் நான் அதை பண்ணினேன். ஏன்னா உள்ளலே இருந்துட்டு ஏதோ நாங்க போராடுறோம். நான் இப்ப இன்னைக்கு உள்ளிருப்பு போராடுறேன்னா வெளியில எப்படி சொல்லுவாங்கன்னா, அவ தேவையில்லாம ஏதோ பேசிட்டு கிடக்குறா, அவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னைய கொண்டு வெளியில சுத்தடிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல சார், இவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா குற்றச்சாட்டும் என் கையில இருக்கிறனால நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது அங்க உள்ள என்னாச்சுன்னா எஸ்பி வந்தாங்க, டிஎஸ்பி வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, எஸ்ஏ வந்தாங்க. அவங்க மூலமா வச்சு எவ்வளவு குற்றச்சாட்டை நான் காமிக்கிறேன். அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, சரி நீங்க அந்த குற்றச்சாட்டை என்னுடைய ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. நான் ஸ்டேஷனுக்குள்ள நாங்க எங்க இருக்கோம், ஏடி மேடம் வரட்டு, கலெக்டர் வரட்டுங்கிற தாட்டை கொண்டு வைக்கிறேன். இல்ல நாங்க அதாவது அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைன்ல அவங்க போய் இந்த மாதிரி விஷயத்த என்னைய ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து ஏடி அவங்களையும் கலெக்டர் அவங்களையும் வரவிடாம எங்களை தடுத்து காவல் அதிகாரிகளை வச்சு தடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஎஸ்ஆர் போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு சிஎஸ்ஆர் போட்டு தராம ஸ்டேஷனுக்கு எங்களை வர வச்சு அங்க இருந்து அலங்கழிச்சாங்க சார். ஆனா அன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஆன்லைன்லயே நான் அந்த கேஸ வந்து ரெஜிஸ்டர் பண்ணினேன். அந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த ரெஜிஸ்டர் காப்பி வச்சிருக்கேன். இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க மேல ஆணித்தனமா வைக்கலாம். அதாவது போன மாதம் அஜெண்டா வந்திருக்கு. போன மாதம் எப்போ வந்துச்சு, 5/2/2024 அன்னைக்கு எங்களுக்கு மன்ற கூட்டம் நடக்குது. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, பொருள் எண் 17, 18 ஒரு ஸ்கீம் ஒர்க். அந்த ஸ்கீம் ஒர்க்ல அவங்களுடைய வார்டுல ஒரு வேலைய 2ஆக பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரே வேலை 2, ஒரு வேலையில 6 lakhs, ஒரு வேலையில 8 lakhs போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு வேலை செய்வாங்க, ஒரு வேலையில உள்ள ரூபாய அவங்க கையாடர் பண்றதுக்கு வச்சாங்க. அப்ப அந்த மன்ற கூட்டத்துல எல்லாரும் சேர்ந்து இது 2ஆ வச்சிருக்கு ஏன்னு கேட்கும்போது, அவங்க இன்னும் ஒரு ஊர் பேரை சொல்லி அமராதி விலைக்கு நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த அஜெண்டா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணது தலைவருடைய டேபிளுக்கு போகுது. அப்ப நல்ல தலைவர் என்ன பண்ணிருக்கணும், இது தப்பா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி இது தவறா வச்சிருக்காங்க டைப் அடிச்சவங்களுக்கு நீங்க வந்து ஆர்டர் கொடுத்து அதை சரி பண்ண சொல்லிருக்கணும். அவங்க கையில பொய்யும் அது திருத்தாம, ஏன்னா கவுன்சிலர் எதுவும் கேட்க மாட்டாங்கிறவங்க அதாவது கவுன்சிலர் எதுவும் கேட்டுக்கிட மாட்டாங்க, பேசிட மாட்டாங்க, நம்ம வைக்கிறதான சட்டம் அப்படிங்கிற லெவல்ல அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வச்சுட்டாங்க. இத நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த பேரிடர் காலத்துல ஒரு பாலம் வேலை வந்து ரொம்ப லேட் ஆக நான் வந்து இயக்குனர், பேரூராட்சி இயக்குனர் ஏடி மேடம் அவங்ககிட்ட நான் வந்து போறேன். அந்த விஷயத்தை பத்தி பேச போறேன். என்ன மேடம் எப்ப நடக்கும், பேரூராட்சி இங்க மன்ற தலைவிட்ட கேட்டா டிஎஸ் ஆகல, இஎஸ் ஆகல, அது ஆகல, இது ஆகலன்னு அலங்கடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால உங்களை டைரக்டா வந்து நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் பார்த்து அவங்ககிட்ட முறையீடா பண்ணும்போது இந்த அஜெண்டாவை எடுத்துட்டு போய் இது வந்து நியாயமான வேலையா அப்படின்னு கேட்கிறேன். அந்த நேரத்துல அந்த ஏடி மேடம் சொல்றாங்க, இது உங்க தலைவர் தவறு பண்ணியிருக்கிறார், தவறான வேலைகளை
வைத்திருக்கா, சட்டப்படி இதுக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இப்படி வைக்க கூடாது, தவறு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஏடி மேடமே சொல்றாங்க. அத வந்து செயலாளர்ட்ட சொன்னா அது இன்னொரு வார்டுக்கு வச்சது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. சரி, இன்னொரு வார்டுக்கு வச்சதாவே இருக்கட்டும். இன்னொரு வார்டுக்கு வச்சதான்னா, அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மன்றக்கூடத்துல நடக்குது. இன்னொரு வார்டுன்னு சொல்லிட்டு அமராதி விளைன்னு ஒரு ஊர கொண்டு வராங்க. அமராதி விளை ஊர்னா, இப்போ நாங்க 15 உறுப்பினர்களும் உட்கார்ந்திருக்கோம். அஜெண்டா பேப்பர் இப்ப ரெடி பண்ணி, அமராதி விலைக்கு இந்த வேலை வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்க கைப்பட கையெழுத்து போட்டு சீல் பண்ணி இந்த அஜெண்டா கூட அட்டாச் பண்ணி தாங்குங்கிறேன். இன்னைக்கு வர தரல. அப்ப அவங்க குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். குற்றவாளிங்கிறது இதுலயே ப்ரூஃப் ஆகுது. கண்டிப்பா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. அவங்க வந்து 10 பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேருன்னா மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் வந்து ஊழல் நடைபெறுவதாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் அல்லாமல் தலைவிக்கு பதிலாக அவருடைய கணவரே வந்து தலைவர் போல செயல்படுவதாக சொல்லியிருக்கீங்க. ஒரு வேலையவே வந்து 2 வேலையாக பிரித்து காட்டி அதுல ஒரு ஊழல் நடைபெறுவதாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் அல்லாமல் பேரிடர் நிதியில் இருந்தும் ஊழல் நடைபெற்றதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வைக்கும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க இதுக்கு முன்பு டிசம்பர் மாதத்தில் வந்த மழை வெள்ளத்தின் போது உங்களுடைய கை காசு கிட்டத்தட்ட ஒரு 28,000 ரூபாய் வந்து உங்களுடைய நிதியிலிருந்து உங்களோட சொந்த காசுல இருந்து செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த காசு உங்களுக்கு கிடைத்ததா? இல்ல சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த காசு வாங்கல சார். வாங்கலைன்னா எனக்கு தலைவர் அவங்களுக்கு தெரியும். நான் முயற்சி பண்ணி நான் இல்ல அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்த சொல்லி பஞ்சாயத்து மூலமாக ஜேசிபி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல நெறைய இடத்துல அழிவுகள் இருக்கு. அது நெறைய இடத்துல மழை வெள்ளங்கள் வந்து உள்ளால வர ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் கவனங்கள ஒவ்வொரு வார்டு குடுக்கும்போது அவங்கவங்க வார்டுல வார்டு மெம்பர்ஸ் மூலமா தான் தரைக்கப்படும். அப்ப நான் இப்படி சொல்லும்போது அவங்க நீங்க ஒரு 2 ஜேசிபியோ விடுங்க. விட்டு நீங்க அந்த பணிகளை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் குடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஜேசிபி உடைய ஆபரேட்டருக்கு அவங்களுக்கு சம்பளம் இன்னும் குடுக்கல சார். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அங்க போய் கேட்டதுக்கு ஓகே நாங்க குடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம ஒரு ஆள முயற்சி பண்ணி அவங்களுடைய தலைமையில் தான் நம்ம இவங்கள ஒரு ஆள நம்ம லோக்கல்ல இருக்கவங்கள கூப்பிட்டு விடுறோம். அந்த டைம்ல விடும்போது அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் பஞ்சாயத்துல நீங்க வேலை செஞ்சதுக்குள்ளத குடுத்து வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் போய் கேட்கிறேன். இது வரைக்கும் ரூபாய் குடுக்கல. ஒரு அதாவது என்னன்னா கூலி வேலைக்கு செய்யறவங்க, வேலைக்கு போறவங்க எத்தனை மாதங்கள் சார் பொறுப்பாங்க? வேலை செஞ்சுட்டு இவ்வளவு மாதம் எப்படி பொறுக்க முடியும் சொல்லுங்க? டிசம்பர் மாதம் 16, 17 அந்த நாள்ல நடந்ததுக்கு இன்னைக்கு வரை அவங்க குடுக்கல. தொழிலாளியுடைய குடும்ப சூழ்நிலையை யோசித்து என்னுடைய சொந்த காச 17,000 ரூபாய் கூகுள் பே எல்லாம் பண்ணிருக்கு. அதுட்ட என் எவிடன்ஸ் இருக்கு. 17,000 ரூபாய் நீங்க கூப்பிட்டு கேட்டாலுமே யார் உனக்கு அந்த காசு குடுத்தான்னு கேட்டா துணைத் தலைவர் பாலரோகிணி அவங்கதான் என் காசு குடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பஞ்சாயத்து தந்துன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது என்கிட்ட ப்ரூஃபா இருக்கு. நான் என்னுடைய போன்ல இருந்தா நான் அவங்களுக்கு போன் பே பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு விஷயம். பின்ன அது மட்டும் இல்ல, அந்த ஜேசிபி மட்டும் இல்ல, மத்தபடி சின்ன சின்ன வேலைகள் அதோட கல்லுகளை மாத்துறதுக்கு, அதை தோண்டி போட்டதை கரெக்ட் பண்றதுக்கு, அந்த நடைபாதைகளுக்கு வரிக்கல் போடுறதுக்கும் இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு பணி செஞ்சேன் சார். அது வந்து என் கையில இருந்து, ஏன்னா அது வந்து ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா என் கையில இருந்து கை காசு ஒரு 10,000 ரூபாய் அப்படி அது 17 பிளஸ் 10 27,000 ரூபாய் கிட்ட நான் கையில இருந்து கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வரையும் துணைத் தலைவர் நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணினீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இந்த வேலை செஞ்சவங்களுக்குள்ளத வாங்கி கொடுத்து அந்த ரூபாயை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசவும் இல்லை. அதை பத்தி எந்த விவாதமும் நடக்கவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ அவங்க என்னன்னா 72,000 ரூபாய் ஜனவரி மாதம் 72,000 ரூபாய் பொது நிதியிலிருந்து பேரிடர் காலத்தில் வந்த ஜேசிபிக்கு வழங்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. இந்த வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்டது யாருக்குன்னு தெரியல. அதான் யாருக்குன்னா இப்ப தெரியல சார். தலைவரும் ஈஓ ஆபீஸ்ல உள்ளவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அதை கேட்க போனா அந்த மாதிரி எல்லாம் பதில் எனக்கு கரெக்டா தராத காரணத்தினால் மட்டுமே நான் இதெல்லாம் சுட்டி காட்டி உள்ளிருப்பு போராட்டத்துக்குள்ள வந்தேன். இல்ல கடைசியில என்ன சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை என்ன பண்ண போற, பெண் கவுன்சிலர் இவங்களால என்ன பண்ண முடியும்? அதாவது கடைசியில இந்த ஊர்ல உள்ளவங்களும் பஞ்சாயத்துல உள்ளவங்களுக்கும் கடைசி சொன்னேன்னா பெண் என்ற ஒரு இழிவு. லாஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க, மீடியாலயே சோசியல் மீடியால போட்டு அவங்க செய்யற குற்றத்தை மறைச்சுக்கிட்டு இவங்க குற்றம் செஞ்சதான் கொண்டு வர போறாங்க. பரவாயில்ல, அதை சந்திக்கும் நிலையில் தயாராகிற இதோடு இல்லாமல் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் இதை கைவிட போறது இல்ல. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விட போறல. அடுத்த இது என்னன்னா, இது அண்ணாமலைஜியோட நம்ம மாநில தலைவர் அண்ணாமலைஜிக்கு இது நாலேஜ் கொண்டு போனோம். கொண்டு போய் வந்து அது மட்டும் அதாவது பஞ்சாயத்து ஊழல் இல்லாத பஞ்சாயத்தா கொண்டு வரதான் என்னுடைய நோக்கம். அதே மாதிரி நான் கொண்டு வருவேன், அதுல உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழகத்துல ஊழல் இல்லாத ஒரு தமிழகமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மாபெரும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து இருக்கிறார் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் IPS அண்ணாமலை அவர்கள். அதே வழியில நீங்களும் பயணிக்கிறீங்க.
ஊழலே இல்லாத ஒரு மருங்கூர் பேரூராட்சி அமைய வேண்டும் என உங்களுடைய மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஒரு குடும்ப பெண்மணியாக இருந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. இது கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் என நாரதன் மீடியா சார்பாக தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய உழைப்பும் துணையும் இருப்போம் என உறுதியளிக்கிறேன். மிக மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. நன்றி.